இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஆவணி மாதத்தின் பலனை பார்க்க இருக்கிறோம். காலச்சக்கர புருஷத்தின் 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி. அங்கே சூரியன் இந்த ஆவணி மாதத்திலே ஆட்சியை பெறுகிறார். இந்த வருடத்தில் சூரியனுடன் சேர்ந்து கேதுவும் அமர்ந்திருக்கிறார். ஞானத்துக்குரிய கேது அங்கே அமர்ந்திருக்கிறார். ஸோ அப்போ இவங்க 2 பேர் காம்பினேஷன் நமக்கு ரொம்ப வேலை பண்ண போகிறது. குரு உச்சப்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே ஆடி மாதத்திலிருந்து ஆவணி மாதத்திற்கு சூரியன் மூவ் ஆகிறார். இப்போ காற்று ராசியிலிருந்து நெருப்பு ராசிக்கு பயணம் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பயணம் செய்யக்கூடிய காலங்கள், நீர் ராசியிலிருந்து நெருப்பு ராசிக்கு பயணம் செய்யக்கூடிய காலங்கள், இந்த காலகட்டங்களிலே எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனத்தோடு நம்ம தனிப்பட்டவர்களுக்கும் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனால் தொடர்ந்து காண்போம், வாருங்கள். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசியை செவ்வாயின் நேரடி பார்வைக்கு வைத்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கை, தைரியம், மனதிலே இருக்கக்கூடிய திடம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த செவ்வாய் கரெக்டாக இருக்கிறார். ராசிநாதன் குரு பகவான் அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அங்கே உச்சம் பெறுவதாகவும் இருக்கிறார். தன் பார்வையை குடும்ப தன வாக்குஸ்தானம் என்கிற மகர ராசி மேலே வச்சிருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்குது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு சூரியன் ஆத்மகாரகனாக இருந்து சிம்ம ராசியில் போய் ஆட்சியில் உட்கார்றார் ஆவணி மாதத்தில். 9ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல இடம். அங்கிருந்து முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா அப்படிங்கிற ஒரு இரட்டை கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் மனசு. சும்மா நம்பலாமா வேணாமா, ஏதோ சொல்கிறார் இவரில் கரெக்டாக இருக்குமா இருக்காதா இப்படின்னு என் கேள்வியுமே என்னுடைய காணொலியுமே திருப்பி டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த சிம்ம ராசியோட பலன். கேது பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். எந்த காரியத்தையும் தொட்டதை பூர்ணத்துவமாக கொடுக்க முடியாது, அங்கங்கே தடையை பண்ணுவார். அப்போ தான் நீங்கள் இன்னும் நிறைய கற்றுப்பீங்க. அதனால் தடை பண்ணி தான் கற்றுக்க வேண்டிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். 10ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் நீச்சகதியில் உட்கார்ந்துருப்பார். இந்த 10ல் சுக்கிரன் இருந்தாலே பிரச்சனை, நமக்கு ரொம்ப அப்படி போட்டு புழியும். பல காரியங்கள் நம்மளால் செய்யறதுக்கே வராது. மனசில் ரொம்ப குழப்பம், மற்றவங்களால் ரொம்ப அப்படி ப்ரெஷர், கலகம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். சனியும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார். 2ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் தான் சார் இந்த கூத்தெல்லாம், அப்புறம் மாறிடும், எல்லாம் கவலைப்படாது. செப்டம்பர் 2க்கு அப்புறம் இவர் ஆட்சியில் உட்காந்துருவார். துலா ராசியில் சுக்கிரன் உட்காந்துருவார். உங்கள் ராசியின் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இங்கே போகிறது அங்கே போகிறது, நிறைய சாப்பாடுகள், விஷயங்கள், விருந்துகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது, பேசிக்கிறது அப்படின்னு எல்லாம் நிலைகள் எல்லாம் மாறிவிடும் 2ஆம் தேதி செப்டம்பருக்கு அப்புறம். அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சு காத்துருங்க. 12க்குரியவரான செவ்வாய் 5-12க்குரியவர் 7ஆம் இடத்திலிருந்து பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறதுனால இந்த செவ்வாய் அப்படிங்கிறதுனாலேயே பல காரியங்களிலே கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், எடுத்தெறிந்து பேசுதல் அப்படிங்கிற வார்த்தை நிறைய இருக்கும். மறித்து பேசுதல், நம்ம வளம் போனால் இடம் போகும், இடம் போனால் வளம் போகணும், கன்ஃபியூஷன்ஸ், சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் அமைதியாக காலத்தை அந்த குடும்பத்தில் நீங்கள் செலவு பண்ணணும். குடும்பத்தில் நிறைய டெசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும்.
குழந்தைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய டிசிஷனால் நிறைய குழப்பங்களும் உண்டு. அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் இவங்க டிசிஷனை வந்து நாலு பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க. குரு பகவானின் இந்த பார்வையானது 4ஆம் இடமான சுகஸ்தானத்து மேலே விழுது. அங்கே சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். 4ஆம் இடம் அப்படின்னாலே மண் மனை வாகனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. அங்கே வக்கரகதியில் இருப்பதனால இது ரிலேட்டடான செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தி அது செலவுகளையும் பண்ணுறதுக்கு வரவு எங்கேருந்தானா வரணுமே சார் அப்படின்னா 3ஆம் இடத்திலே ராகு குருவினால் பார்க்கப்படுகிறதுனால பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அதனால் ஓரளவு முயற்சி, அந்த முயற்சினால் வரக்கூடிய பலன், இது எல்லாத்தையும் நீங்கள் ரீபோர்ட் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தடைகளே வேண்டாம், எனக்கு முயற்சினால் வெற்றி வேண்டும் அப்படின்னா விநாயகப் பெருமானை இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வழிபடணும். 31 ஆகஸ்ட் அன்று மகா சங்கடகர சதுர்த்தி அன்று கடனை கொஞ்சமான அடைக்கணும். 14 செப்டம்பர் அன்னைக்கு விநாயகரை அருகம்புல் மாலை கொண்டு வாசனை செய்து 2 விளக்க போட்டு சுவாமியை என்னை காப்பாற்றுன்னு வேண்டிக்கணும். மற்ற எல்லாத்தையும் பிள்ளையார் பார்த்து பாருன்னு விட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்களுக்கு காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிற தைரியம் உண்டு. மற்றவங்கெல்லாம் என்ன வேலை செய்கிறாங்க, நம்ம வேலை பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸோடு வேலை செய்யக்கூடியவர். இட்ட காரியத்தை கரெக்டாக முடித்து கொடுக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி உண்டு. பல கலைகள் தெரிந்த உங்களுக்கு அஷ்டமத்திலே சூரிய பகவான் மறைகிறார். சிம்ம ராசியிலே ஆட்சி பெற்று உங்களுக்கு கெட்டவன் கெட்டினி கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது விஷயம் கரெக்டாக அமைஞ்சிடும். குடும்ப தன வாக்குஸ்தானத்தை தன் பார்வையால் வைத்து விடுவார். பணம் வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துவார். மனக்கவலையும் கொடுப்பார். குடும்பத்தில் நிறைய குழப்பங்களெல்லாம் உண்டு பண்ணுவார். இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினச்ச சார், ஆனால் பாருங்கள் சில சிக்கல்கள் எல்லாம் வருது அப்படிங்கிற எண்ணங்களையும் கொடுத்து, உடல் அசதி அப்படிங்கிறதையும் கொடுத்து, ஆனால் காரியத்தை முடிச்சு கொடுத்துருவார். அரசாங்க விஷயத்திலே சில சிக்கல்கள் எல்லாம் உண்டாகும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குரு பகவான் ஆட்சியிலே உச்சத்திலே அமர்ந்து கடகராசியிலே அமர்ந்து கொண்டு 7ஆம் இடமான இடத்துல உட்காந்துட்டு உங்களை பார்க்குறார். களத்திரஸ்தானத்திலேருந்து உச்சம் பெற்று பார்க்கிறார். அதனால் என்ன ஆகுதுன்னா, பல விஷயங்களில் நல்ல ஒரு டிசிஷன் எடுக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வளர்ச்சி, வருங்காலத்துக்கு திட்டமிடல், குடும்பத்திலே ஓரளவுக்கு அந்யோன்யமாக இருக்கிறது, சுகங்கள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கேதுவுடன் சேர்ந்த சூரியன் பார்வையை ராகு மேலே வைக்கிறார். உங்கள் ராசியின் 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்து மேலே. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வச்சுக்கிடுங்க. சூட்டுனால் வரக்கூடிய உடல் உபாதைகள், நீர் ராசியிலேருந்து நெருப்பு ராசிக்கு வந்ததுனால இந்த ஜலதோஷம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டினியூ ஆகும். தொண்டை பிடிப்பு, கரகரப்பு போன்ற விஷயங்கள்லாம் உண்டாகும். ரொம்ப கூலாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். சாப்பாடையுமே டயத்துக்கு சாப்பிட்டுடுங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அது சரியாக இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் என்கிற 9வது இடத்துல சுக்கிர பகவான் நீச்சமாக அமர்ந்திருக்கிறார் கன்னிராசியிலே. அதனால் பொருள் வரவுகள் அப்படியே கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும். செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் யோகமே கொடுக்கக்கூடியவரான இந்த சுக்கிரன் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு வந்துடுவார், தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் 2 செப்டம்பர் மேலே ஏதாவது காரியம் பண்ணுறதா தக்க ஆலோசனை இல்லாமல் பண்ணாதீங்க. நீங்களாக எடுத்து டிசிஷன் இல்லாமல் பண்ணுறதுன்னா உங்களுக்கு சிக்கலும் உண்டாகும். ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கிறார்.
இந்த 3ஆம் இடம் அப்படின்னா பைசா வரும். வக்கரம் பெற்றதுனால பைசா வர்றதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் இழுத்து பிடிப்பார். இந்த எதிர்பாராத தனவரவை கொடுக்கக்கூடிய அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன், இந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட்னு சொல்லக்கூடிய சர்வைவல் பெனிஃபிட்லாம் சொல்லுவோம், அப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் தாங்கி கொண்டு வந்து குடும்பத்துக்கு தரவத்துக்கு ரெடியாக இருப்பார். இதை கண்ணாபின்னான்னு செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலையை கொடுத்து விடும் இந்த சனியின் வக்கரம். 7ஆம் இடத்திலிருந்து வக்கரத்தை பார்க்கக்கூடிய குருவினாலே தேவையில்லாத செலவுகளையும் இழுத்து விட்டுடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செலவுகளை கரெக்டாக கண்காணித்து கொள்வது நல்லது. வேலை நிமித்தமாக கொஞ்சம் காஷனோட எல்லா காரியங்களும் பண்ணிங்கன்னா நல்லது. தொழிலில் கவனமோடு இருந்தீங்கன்னா தொழிலில் லாபத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். 6ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சத்ருஸ்தானத்துக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். பாதகத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியவர். அவருடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழும். அதே மாதிரி விரயஸ்தானத்து மேலே விழும், பூர்வ புண்ணியஸ்தானத்து மேலேயும் விழும். அதனால் கொஞ்சம் கால்குலேட்டிவ் ரிஸ்க் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு தைரியத்தை புருஷ லட்சணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது. 22ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரலட்சுமி விரதத்தன்று லக்ஷ்மி தேவியை வீட்டுக்கு வரவழைப்போம். அப்படி வரவழைக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் சொல்லக்கூடியது தைரிய லக்ஷ்மி எங்கள் வீட்டில் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. தைரிய லக்ஷ்மி வந்தால் மற்ற எல்லா லக்ஷ்மியும் வந்துடுவா. அப்படி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறுவதற்கு லக்ஷ்மி தேவியை வழிபடுவது நல்லது. இந்த மாதம் முழுவதுமே தினமுமே கனகதாரா சோத்திரங்கள், லக்ஷ்மி அஷ்டோத்தரங்கள், லக்ஷ்மி சூக்தங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா அதுவே நல்ல பலனை கொடுக்கும். அதனால் நல்ல வளங்களும் நலங்களும் எதிர்பார்ப்பதற்கேற்றாற்போல் அமைவதற்கு செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வந்தீர்களானால் வெற்றி உண்டு.